பெற்றோர் விவாகரத்து பெற்ற நிலையில தந்தையுடன் வசித்து வந்த 10 வயது சிறுவனுக்கு சந்திர புத்தாண்டை முன்னிட்டு உறவினர்கள் அனுப்பிய பரிசு பணம் 80,000 யுவான், அதாவது இந்திய மதிப்பில் 11 லட்சம் ரூபாயை தந்தையின் வங்கி கணக்கிற்கு உறவினர்கள் அனுப்பியிருக்காங்க. அதை தன்னுடைய இரண்டாவது திருமணத்திற்காக எடுத்த தந்தை மீது சிறுவன் வழக்கு தொடர்ந்திருக்கிறான். சிறுவனுடைய அப்பாவின் மறுமணத்தை தொடர்ந்து சிறுவன் தன்னுடைய தாயுடன் குடியேறிய பிறகு சிறுவனின் கணக்கிலிருந்து கிடைத்த வட்டி உட்பட மொத்த பணமும் காலியாக விட்டதை அவர்கள் கண்டுபிடித்திருக்காங்க. பல ஆண்டுகளாக உறவினர்கள் மற்றும் நண்பர்களால பரிசாக வழங்கப்பட்ட இந்த பணத்தை சிறுவனுடைய தந்தை அவன் பெரியவனானதும் திருப்பி கொடுப்பேன் என கூறியிருக்கிறார். தந்தை மறுமணம் செய்த பிறகு சிறுவன் அந்த பணத்தை கேட்ட பிறகு பணத்தை கொடுக்காமல் இருந்திருக்கிறார். இதனால் சிறுவன் தந்தைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறான். வழக்கை விசாரித்த சீன நீதிமன்றம் தந்தை தன்னுடைய மகனுக்கு முழு தொகையையும் திருப்பி செலுத்த உத்தரவிட்டிருக்கு. சீனாவில் சிவில் சட்டத்தின் கீழ் சிறார்களுக்கு வழங்கப்படக்கூடிய பணப்பரிசுகள் குழந்தையின் தனிப்பட்ட சொத்தாக மாறுகிறது. பெற்றோர்கள் குழந்தையின் சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமையுள்ள சட்டப்பூர்வ பாதுகாவலர்களாக செயல்படுகிறார்கள். மருத்துவ தேவைகள் அல்லது கல்வி போன்ற குழந்தையின் நேரடி நலனுக்காக இருந்தால் மட்டுமே அவர்கள் இந்த பணத்தை பயன்படுத்த முடியும். ஒரு குழந்தையின் சேமிப்பை பாதுகாவலரின் தனிப்பட்ட செலவுகளுக்கு, உதாரணமாக திருமணம் போன்றவற்றுக்கு பயன்படுத்துவது குழந்தையின் உரிமைகளை நேரடியாக மீறுவதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு. சிவப்பு நிற கவர்கள், அதாவது மேண்டரின் மொழியில் ஹோங்போ என அழைக்கப்படக்கூடிய பரிசு கவர்கள் கொடுக்கும் பாரம்பரியம் சீன கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதி. குறிப்பாக சந்திர புத்தாண்டின் பொழுது இந்த சிவப்பு நிற கவர்களில் பொதுவாக பணம் வைத்து கொடுப்பார்கள். இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் குறிக்கிறது. சீன கலாச்சாரத்தில் சிவப்பு என்பது அதிர்ஷ்டகரமான நிறம். இது நல்ல அதிர்ஷ்டம், செழிப்பு, மகிழ்ச்சியை குறிக்கிறது. இந்த உரைகள் பொதுவாக தங்க எழுத்துக்கள் அல்லது வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டு விற்பனைக்கு வருகிறது. இளைய தலைமுறையினருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக பெரியவர்கள் இதை வழங்குகிறார்கள். நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் ஆசிகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை இது. கொண்டாட்டங்களின் பொழுது குழந்தைகளுக்கு பணம் கொடுப்பது சாங் மற்றும் யுவான் வம்சங்களின் பொழுது, அதாவது 960 1368 ஆண்டு வரைக்கும் முக்கியமான ஒரு வழக்கமாக இருந்துள்ளது.